வணக்கம். சான்றோர் நேர்காணல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சான்றோர் ஜே. பாலசுப்ரமணியன் அவர்கள். இவர் தேனா பேங்கில் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார். ஐடிபிஐ ஃபெடரல் எல்ஐசி லிமிடெடில் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார். சாவித்ரி ஃபவுண்டேஷனில் ஃபவுண்டர் மற்றும் ட்ரஸ்டியாக இருக்கிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. பிரதர், வாழ்க்கை வாழும் கலையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் கருத்தை முதல்ல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஜே. பாலசுப்ரமணியன் பேர். நான் பேர் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் 1983 பாஸ் பண்ணிவிட்டு அசோக்கில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத்தில் என்னுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். நான் அதுலேருந்து இன்னி வரும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேம் பேர் வந்து ஜி நடேசன் கம்பெனின்னு. 7-8 பிரான்ச்சஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. நாங்கள் 7-8 பேர் பார்ட்னர்ஸ். நிறைய ஆடிட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப்னு எடுத்துட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு பெரிய பணக்காரர்கள். பணக்காரர்கள் சொத்து பணத்தை விஷயத்தை சொல்லலை, பொருட்செல்வத்தை சொல்லலை. அவங்க குழந்தைகள் செல்வத்தில் மேலே செல்வங்கள் பார்த்தேன்னா அவங்களுக்கு 7 குழந்தைகள் அந்த காலத்தில். எங்கள் அப்பா வந்து ஜெமினி பிக்சர் சர்க்கியூட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். மெட்ராஸ் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 175 ரூபா சம்பளம். ஒரு 5 குழந்தைகளை வச்சுட்டு காலம் தடுறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். ஸோ வாழ்க்கை எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அப்போல்லாம் 7ஆவதுக்கு மேலே படிக்க வைக்கல. அவங்க வீட்டில் அவங்க ஆம்பளை குழந்தைகள் தான் படிக்க வைப்பாங்க, பெண் குழந்தைகள் படிக்க வைக்க மாட்டாங்க. அதாவது எங்கள் அம்மா 7ஆவது தான் படிக்க வச்சாங்க. வேதி குடும்பத்தை பிறந்தவங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, 1ஆம் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் கூட கல்யாணம் பண்ணி எப்படியாவது பெரியவங்களான உடனே கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு அமுச்சுடுவாங்க. ஏன்னா பண வசதி இல்லாதவங்க அந்த காலத்தில். பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சாங்க. பிள்ளைங்கள்லாம் பின்னாடி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார், இன்னொரு நேஷ்னல் காலேஜில் லெக்சராக இருந்தார். அந்த மாதிரி ஆம்பளை பசங்க நல்லா படிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவை படிக்க வைக்கல. 7ஆவது தான் படிக்க வச்சாங்க. தான் கணவனும் எஸ்எல்சி வரை தான் படிச்சிருந்தார். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5-6 குழந்தைகள் எடுத்து மெட்ராஸில் 20 ரூபா வாடகை, 40 ரூபா எலக்ட்ரிசிட்டி. அதுவே கொடுக்க முடியாது. 5-6 மாதமாக கொடுக்க முடியாமல் இருக்கும். ஒரு மாதத்துக்கு சொல்லப்பட ஒரு காஃபி டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில் நாங்கள் வளர்ந்து வந்தோம். அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்கு எதுக்கு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் தான் எங்கள் அம்மா கோலெல்லாம் போட்டு பாட்டெலாம் பாடி அவங்க அந்த கோயிலை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் ஓனருக்கு எங்கள் அம்மா மேலே ஒரு மரியாதை இதெல்லாம் இருந்தது. சரி, இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்களே, இந்த குழந்தைகள் 2 குழந்தைகள் படிக்க வைக்கலாங்கிற மாதிரி என்னை வந்து 10ஆவது படிக்கும்போது சம்மர் வெக்கேஷனில் வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலைக்கு கூப்பிட்டு இந்த 3 மாதம் வேலை செய்ய பியூன் வேலை தான். பியூன் வேலை வரவங்களெல்லாம் காஃபி வாங்கி கொடுக்கணும், குடிச்ச டம்ளர்லாம் எடுத்து போய் கொண்டு கொடுத்துட்டு வரணும், லெட்டர்ஸ்லாம் இன்வேர்ட் அவுட்வேர்ட் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு பியூன் வேலை தான். 3 மாதம் ஆச்சு. மாதம் சம்பளம் கொடுப்பாருன்னு பார்த்து எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். பையன் வந்து வேலைக்கு போகிறான், அந்த காலத்தில் அடிஷ்னலாக பணம் வருதுன்னா ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, ஒரு 3 மாதம் எனக்கு சம்பளமே கொடுக்கல. அடுத்து எஸ்எல்சி ஸ்கூல் திறக்க போது போகணும். அவர் போய் கேட்டேன் நான், என்னங்க இந்த நாளைக்கு மண்டேலேருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அப்புறம் அவர் என்ன சொன்னார், ஸ்கூலுக்கு போய் அங்கே ஸ்கூலில் விசாரிச்சுட்டு வா, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், புஸ்தகம் நோட் புக்கெலாம் என்னென்ன வாங்கணும், எல்லாம் நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சது என் வாழ்க்கை. அப்புறம் பியூசி சேர்ந்தேன். அவர் சொன்னார், நீ பியூசி, எனக்கு வந்து லிட்ரேச்சர் படிக்கணும் ஆசை இருந்தது அந்த காலத்தில். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ காமர்ஸ் மாதிரி படித்தா தான் பின்னாடி எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்கலாம், நாங்களும் ஒன்று படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுனால காமர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிகாம் படித்து பாஸ் பண்ணேன். பிகாம் படித்து பாஸ் பண்ணுற டயத்தில் அப்போல்லாம் வந்து அப்புறமா டைப்பில் அடிக்க ஆரம்பித்தேன், கணக்கில் எழுத ஆரம்பித்தேன். அவங்க எஸ்டேட்டுக்கெல்லாம் என்ன அமைச்சிருந்தாங்க. கிளென்ராக் எஸ்டேட்னு ஊட்டியில் இருந்தது. அங்கே 3 மாதம் போய் நான் இன்சார்ஜாக இருப்பேன். அப்படியே கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டு அவங்களோட. அப்புறம் என்ன சொன்னேன், பிகாம் முடிக்கிற டயத்தில் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த டயத்தில் நான் வந்து இதுக்கு போகல, எஸ்டேட்டுக்கு போகல. 3ஆவது நாள் இறந்தும்போது அவர் அங்கே வந்து பாஸ் ஆகிட்டேன்னு கேட்டார். ரிசல்ட் வந்து பேப்பரில் பார்த்து பாஸ் ஆகிட்டேங்க அப்படின்ட்டு. அப்படியே என்ன பண்ணார், உடனே சரி நான் வந்து உனக்கு கனரா பேங்கிங் கார்பரேஷன் இருந்தது, இப்போ வந்து கார்பரேஷன் பேங்க், அதில் வேலை வாங்கி கொடுத்துட்றேன், அதுக்கு வேலைக்கு போறியா இல்லை மேலே படிக்கிறியா, சிஏ படிக்கிறியான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ கடன்லாம் பலூன் மாதிரி ஊதி போயிடுச்சு, இதுக்கு இன்னும் நீ வேலை பார்த்தா மற்ற குழந்தைகள்லாம் கஷ்டமாக இருக்கும், உனக்கு நல்ல பேங்க் வேலை. அந்த காலத்தில் 1971 பேங்க் வேலை பெரிய வேலை, உனக்கு பேங்க் வேலை கிடச்சிருக்கு, அதிர்ஷ்டமாகிடுச்சு, நீ பேங்க் வேலைக்கு உடனே போய்டு, குடும்ப கஷ்டம் நிவர்த்தி ஆடு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் செட்டியார்கிட்ட வந்து சொன்னேன்,
ஏன்னா இது மாதிரி என்னை பேங்க்கில் வேலைக்கு அனுப்பிச்சுடுங்க, எங்கள் அப்பா கடன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வாடகைலாம் கட்டவே இல்லை 6 மாதமாக, எனக்கு வேலைக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்படி இல்லை, அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உனக்கு வந்து மேலே படிச்சுட்டு மேலே வரணும் அபிப்பிராயமே இல்லை, உனக்கு ஒயிட் காலர் ஜாப் தான் வேணும், காலையில் 10 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு வரலாம், சனி ஞாயிறுலாம் ஊர் சுற்றலாம், உனக்கு மேலே வரணும்னு அபிப்பிராயமே இல்லை அப்படின்னாரு. நான் டிஎஸ் அழுத்துட்டேன். என்ன பண்ணுறது, என்ன பதில் சொல்ல தரேன், வீட்டில் ஒரு பக்கம் கடன் அது தொல்லை, என்ன வேலைக்கு பண்ணுறாங்க, இவர் என்ன படின்றாரு. அப்போ சொன்னேன், நீங்கள் மாதம் இந்த வாடகையாவது அழைச்சி கொடுத்தீங்கன்னா நான் 4 வருஷம் படிக்கிறேன், எங்கள் அப்பா அது படினார். அதுதான் நடந்தது. மாதம் எனக்கு 100 ரூபா கொடுத்து உதவி பண்ணார். பெரிய இண்டஸ்ட்ரிஸ் அவர். ஏன்னா 5 வருஷமே என்னை சிஏ ஆடிட்டர் சேர்த்து விட்டு சிஏ படிக்க வச்சார். கடைசி வரல எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு பைசா வாங்கலை. அது மட்டும் இல்லை, என் தம்பி வந்து இன்றைக்கி பெரிய கிளினிக்கல் நியூராலஜிஸ்ட் அண்ட் ஃப்ரம் லண்டன் அண்ட் ஆல்சோ டெர்மட்டாலஜிஸ்ட். அவன் லண்டனில் படிச்சுட்டு வந்தான். அப்போ அவனுக்கு வந்து எங்கள் அட்மிஷன் வந்து அவனுக்கு மெரிட்டில் கிடச்சிதுங்க. அப்போ என்ன பண்ண, பண வசதி இல்லையே, பணம் இல்லாமல் எப்படி அவன் அட்மிஷன் கிடச்சா, அவனுக்கு 25 ரூபா தான் அப்ளிகேஷன் அந்த காலத்தில், அதுவே கொடுக்க முடியாது எங்கள் அப்பாவில். அவர் என்ன பண்ண, அவர் செட்டியார் சொன்ன உடனே வந்து உனக்கு எதனால் கிடச்சிது தெரியுமா அப்படின்னு கேட்டார். என் தம்பி சொன்னான், இல்லை எனக்கு வந்து நான் நல்லா படித்தேன், கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தேன், கிடச்சிதுன்னு சொன்னான். இல்லை உங்கள் அம்மா வந்து இந்த ஆன்மீகத்தில் இருந்துட்டு பகவானுக்கு வந்து தெய்வம் வந்து கோலெல்லாம் போட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆன்மீகத்தினால அந்த அம்மா இருக்கிறனால தான் உங்களுக்கு கிடச்சிது, இல்லைன்னா உனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொன்னார். அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு தெரிஞ்சது பகவான் ஒருத்தர் இருக்கார், பகவானால இந்த நல்லா நடக்குது, அப்பயே எங்களுக்கு உதிச்சிருத்துங்க தெரிஞ்சிடுச்சு. அப்போ என் தம்பி நீ பெரிய டாக்டர் ஆகிட்டான். ஆனால் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறச்சே 2வது வருஷம் தான் அவன் படிக்கிறான். எங்கள் அம்மாவுக்கு பிரெயினில் ஒரு பெரிய டியூமர் மாதிரி இருந்துச்சு. அப்போ போய் டாக்டர்லாம் கேட்டோம். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது ஆப்ரேஷன் பண்ணோம், பெரிய சர்ஜரிக்கு பணம்லாம் அவங்ககிட்ட வசதியாக இல்லை, பெயின் கில்லர் கொடுத்துட்றோம், இன்னொரு 3 மாதத்தில் அவங்க இறந்துடுவாங்க. எங்கள் அம்மாவை நாங்கள் இழந்துட்டோம். 3 மாதத்தில் அவங்க போயிட்டாங்க. எங்களுக்கு வசதி இல்லை, பண வசதியாக இல்லாத எங்கள் அம்மாவை நாங்கள் காலருக்கு பறி கொடுத்துட்டோம். அது எனக்கு ஒரு பெரிய தாக்கமாகவே இருந்துச்சு லைஃப்பில். ஆஹா, இது மாதிரி இப்போ நம்ம இருந்துட்டுமே, நம்ம குழந்தைகள்லாம் நம்ம கூட இருக்கிற தம்பி தாங்கெல்லாம் படிக்க வைக்கணுமே, அவங்களாம் கல்யாணம் பண்ணணுமே, அந்த இதில் ஈடுபாட்டாக எடுத்து நல்லா படிக்கிறதுக்கு நல்ல வேலை கிடச்சி, அசோக்கில் நல்ல வேலை கிடச்சிதுங்க, நல்ல வேலை வேக ஆரம்பித்தேன். அப்புறம் ஹைதராபாத்துக்கு போனேன். ஹைதராபாத்துக்கு போய் நான் என்னுடைய தனியாக ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து நிறைய வசதியாக இன்றைக்கி நல்ல வெல்த்தெல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டேன். என் தம்பியை இன்றைக்கி பெரிய டாக்டராக இருக்கான். இன்றைக்கி பப்ளிக் ஹெல்த் சென்டரில் சூப்பரிண்டென்ட் ஆஃப் மெட்ராஸ் பப்ளிக் ஹெல்த் சென்டர். அவனும் நிறைய சம்பாதிக்கிறான். என் தங்கையில் 2 பேரும், அவங்களுக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன். அடுத்த 2 தம்பிகளுக்கும் வேலையெல்லாம் வாங்கப்பட்டு எல்லோரும் நல்லா செட்டில் ஆகிட்டோம். எங்கள் அம்மா இல்லைங்கிற ஒரு குறை தான். இப்போ நான் இது எதுக்காக இது சொல்ல வந்தேன், என் கருதியை சொல்லினாக்க, வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை தேவைதானான்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. அப்போ தான் என் தங்கை வீட்டுக்காரர் சரஸ்வதி சூரியநாராயணன் 25 வருஷமாக பிரம்மகுமாரில் அவங்க சேர்ந்துருக்காங்க. அவங்க தான் என்னை வந்து என்ன அந்த சென்டர் அடையாறில் இருக்க சென்டருக்கு அழைச்சிட்டு போவாங்க. நான் போய் அந்த 7 நாள் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியும், இது மாதிரி பகவான் இருக்கார், நம்ம கவலையெல்லாம் நம்ம போடக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, லெசன் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பிரம்மகுமாரி இயக்கத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் 5 வருஷமாக நான் இந்த மவுண்ட் ஆபு போனேன்னு அவங்க கூப்பிடுவாங்க. என்னால் வர முடியாது, ஏன்னா நிறைய பிஸியாக சுற்றிட்டு இருப்பேன். நான் 5-6 கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கேன். மாதத்துக்கு 20 நாள் நான் பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் இப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். பாக்கி ஒரு 10 நாள் 5 நாள் 10 நாள் தான் மெட்ராஸ் இருக்கிற சான்ஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பிரம்மகுமாரி அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு அந்த தியானம், எப்படி தியானம் பண்ணணும், ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், இதை வந்து பிரம்மகுமாரி அவங்க லெசன்ஸில் அவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன்னா. சந்தோஷம் தான் முக்கியமான, பீஸ் வேணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே சொல்லணும். இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் என்னையே ஐ பிகம் வெரி ஸ்மால் ஆஃப்டர் லிசனிங் டு ஆல் திஸ். ஒரு கேவலமான ஒரு மனுஷனாக இருந்துட்டுமேன்னு அவங்க அது பார்த்ததுக்கப்புறங்க நான் ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா ஆனால் 5-6 வருஷமாக இந்த மதுபனுக்கு வரணும் கூப்பிட்டாங்க, அவனால் வர முடியல. இந்த வருஷம் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மதுபனில் இருக்கிறது இங்கே வந்து அவங்கள பார்த்துட்டு இவங்க பிரம்மகுமாரி இயக்கத்தோட மெயின் தாதியெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதுதாங்க வாழ்க்கை, இது பிரகாரம் தான் வாழ்க்கைங்கிறத ஃபேக் என்ட பையிலே நான் விளையாண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சொல்லுங்க பிரதர், வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிரதர்? இது ஒரு நல்ல கேள்வி. இது இப்போ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரேன். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்க, சாலமன் பாப்பியான்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர்னு தெரியல அவங்களுக்கு, இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் சொல்கிறேன். ராமாயணம் இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க, சேக்கிழார் ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த அளவில்
நம்ம ஆன்மீகம் தேஞ்சு வந்துட்டுருக்கு. உண்மை தொலைச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப நலிஞ்சு போயிட்டு இருக்கு ஆன்மீகம். ஆன்மீகம்னா இன்னும் கிலோ என்ன விலை கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்களே, எனக்கு உண்மையே பயமாக இருக்கு. எனக்கு முழுமையாக இருக்குது. இந்த ஒரு டென்ஷனாகவே இருக்கேன் ஆக்சுவலாக. வருங்கால சந்ததியருக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்துறையில் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லைன்னா நிஜமாக நான் நாட்டில் வந்து பின்னாடி தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மழையே பெய்யாதுங்க. இந்த மாதிரி பிரம்மகுமாரிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறனால தான் அப்போ அங்கங்கே மழைகள்லாம் பெஞ்சுட்டு இருக்குங்க. நான் நிஜமாக அது உண்மையான ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறேன் நான். அதனால் வருங்கால சமுதாயத்துக்கு என்ன நான் சொல்லணுன்னா, பகவான் ஒருத்தர் இருக்கிறார். பகவான்கிட்ட நம்ம பாரத்தை போட்டால் பகவான் நம்மளை வந்து காப்பாற்றுவார். பகவான் நம்ம கூடயே இருக்கிறார். ஆனால் அதுக்கு உண்டான நல்ல வழிமுறைகளை நம்ம அந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபாலோ பண்ணணும். தெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம பின்பற்றணும். காலையில் எழுந்து ராத்திரி போகிறதுக்கு போது சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ராத்திரி போகும்போது என்னை இவ்வளோ தூரத்துக்கு நல்லதாக வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு வணக்கம், பகவான்கிட்ட ஒரு வணக்கம் சொல்லிட்டு படத்துக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. காலையில் 4:45 வரல பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எழுந்து வந்து நல்ல ஒரு ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெடிடேட் பண்ணணுன்றாங்க. அந்த மெடிடேஷன் பண்ணினா நல்லது வருங்கிறாங்க. இதை வந்து நம்ம ஊராக இந்த குழந்தைகள் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் ஸ்கூலுக்கெல்லாம் போய் இதை நம்ம எடுத்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். அது சொன்னால் தான் அவங்களுக்கு இதோட பலன் தெரியும் கிடைக்கும். நல்ல வழியிலே அவங்கள எடுத்துகிட்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். இன்ஃபேக்ட் நானே என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகள்லாம் துக்ளக்னு ஒரு மேகசின் இருக்குது. அது ஒரு 2.5 லட்சம் பேருக்கு அது போய் சேரும். அந்த மேகசின் அட்வர்டைஸ்மெண்ட்டை பணத்தை செலவிச்சு சென்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன் நான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது, நல்லது இருக்குது. இதங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிரம்மகம் என்ன சொல்கிற பாருங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்பா இருக்கார், பிரதர்ஸ் எல்லாருமே குழந்தைகள் தான். பிரதர்ஸ் அந்த கான்செப்ட் குழந்தைங்க தெரியவே இல்லை. நீ முஸ்லீம், நான் கிறிஸ்டியன், நீ இந்து, நான் இதெல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கேன். மதங்கள்லாம் எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். எல்லாரும் ஒரு குலம் தான். அதை வந்து இந்த பிரம்மகுமாரி விட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து நான் ப்ராபிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல நான் மீட்டிங்லாம் பேசுகிறச்செல்லாம் இதை சொல்லுவேன். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறச்சே இந்த மாதிரி ப்ராபிகேட் பண்ணுவேன். நானே ப்ராபிகேட் பண்ணுவேன். இப்படிலாம் இருக்கணும், இதை வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் எழுதி அதை வந்து ஜனங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்லி நான் அது போட்டுட்ருக்கேன். அது வழியே நிறைய நான் செலவழிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பேரில் சாவித்ரி ஃபவுண்டேஷன் ஒரு வச்சு 3 விஷயங்கள், ஃபோர் ஃபீடிங், புஸ்தகம்லாம் வாங்கி கொடுக்கு, கல்விக்காக ஃபீஸ் கட்டுறது, மெடிக்கலாக இருந்தால் மேஜர் மெடிக்கல் பிளான் எதாவது இருந்ததுன்னா, கேன்சர் கிட்ஸாக வந்ததுன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது. இது ஒரு பெரிய வழியில் ஒரு 25 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக தான் 20 சில்வர் ஜூபிலி கொண்டாடினோம் மெட்ராஸில். அது நிறைய ஒரு நல்ல காரியங்கள், அது நிறைய பணத்தை செலவழித்து நல்ல காரியங்களை. ஏன்னா அவங்க இப்போ சொல்லுவாங்க, என்னத்தை நீங்கள் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தீங்க, போகும்போது என்ன கொண்டு போகிறீங்க, காதிருந்த ஊசியை கூட எடுத்துருப்போம் பட்டியல் சொன்னார் அவர். அந்த மாதிரி நம்மளால் எந்த இதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கிறது நம்ம எதுவுமே நம்மளுது இல்லைம்பாங்க. எந்துன்னு சொல்லாத அப்படிம்பாங்க. இது ஒன்றுதுன்னு சொல்லு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே நம்ம பசங்களாம் படிக்க வச்சு செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு போகல, நான் தான் சம்பாதிச்சுதான். இதே நல்ல குழந்தைகளுக்கு எவ்வளோ குழந்தை படிக்க வேணுங்கிற டிசர்விங் சில்ட்ரன் கொடுக்கலாம் இல்லையா, அது கொடுத்துட்டு போகிறதா தீர்மானம் பண்ணிட்டு அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது நிறைய தானங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்க அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், படிப்பு விஷயமா இருக்கணும், மெடிக்கலாக இருக்கணும், அந்த மாதிரி இல்லை நல்லா கஷ்டப்படுறதுக்கு சாப்பாடு போடுறது, இதை நான் வந்து ரெகுலராக இது பண்ணிகிட்ருக்கேங்க. சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பண்ணி எனக்கு தோன்றது. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டது பிரம்மகுமார் இயக்கத்துக்கு தான் ஒரு கிரெடிட் கொடுக்கணும். பிரதர், இப்போ மதுபனுக்கு வந்திருக்கீங்க, இதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன பிரதர்? முதல் வருத்தம் எனக்கு என்ன வந்ததுன்னா, மதுபன் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லவே இல்லையே. அமைப்பு இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியாலாம் இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. என்ன ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு அன்பு, அந்த எல்லாரும் பிரதர்னு கூப்பிட்டு இந்த ஒரு சர்வீஸ் பாருங்கள். ஒத்தரை சும்மா இருக்கிறது எங்களுக்கு எல்லா சர்வீஸ். நாங்கள் சாப்பிட போனோம், உட்காந்தா எங்களை உட்காந்து தாங்க தெரியும். உடனே அப்புறம் 10 பேர் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் பெரிய ஒரு சிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு, ஆதரவு இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. ஒவ்வொன்றும் இந்த ஸ்பிக் அண்ட் ஸ்பேனர் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸோடு அவங்க இருந்து அந்த பகவானோட அவங்க எப்போவுமே அதை நினச்சிக்கிட்டு நல்லதே சொல்லிக்கிட்டு நல்லதே கிட்ட எவ்வளோ ஒரு 4-5 படம் காமிச்சாங்க. எல்லாம் தத்ரூபமாக உண்மையான ஒரு சத்தான ஒரு படங்க. அது மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டியது ஏராளமான விஷயம் இருக்குது. இந்த ஒரு 3 நாள் எனக்கு போகாதுங்க, 30 நாள் இருக்கணும் போல எனக்கு தோன்றுறது. 3 நாளில் இந்த பார்த்த மேலேயும் போயிட்டு வந்தேன், நான் இதுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மவுண்ட் ஆபுக்கு போயிட்டு வந்தேன். அங்கேயும் 3 இடத்துல போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ அழகாக நடந்துட்டுருக்கு. நம்ம பரமாத்மா அவருடைய குடியில் இருந்தது, அங்கே போய் அவர்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய கவலையெல்லாம் அவங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட எழுதி கொடுத்துருங்க, அவரு பார்த்துக்குவார் உங்களை, உங்கள் தோல்வியிலேயே இருக்கார்,
உங்களுடையே வராரு, உங்களுக்கு அவர் எல்லாம் காப்பாற்றுவார், உங்களுக்கு எல்லாம் செய்வார். நீங்கள் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு இருந்தார். அவர் ஆடின அந்த ஊஞ்சலில் கூட நான் உட்காந்து ஆடினேன். அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிதுங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. எனக்கு முன்னாடி கனமாக இருந்தது வரும்போது. அவ்வளோ ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கீங்க. நிம்மதியின் பிறப்பிடம்னு சொன்னால் அது பெருசு இல்லை மதுவன். பிரதர், மனித வாழ்க்கைக்கு ஆன்மீகம் முக்கியமா பிரதர்? இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இது சிஸ்டர், நான் பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு தான் கற்றுட்டேன் சிஸ்டர். ஆன்மீகம் தாங்க மெயின். அவங்களுக்கு ஆன்மீகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிற ஸ்பீச்சஸ்லாம் நம்ம கேட்டோம்னா ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு. பகவான் ஆத்மா அப்படிங்கிறது பாடி ஒன்றுமே ஆத்மா வழியில் விட்டால் பாடி ஒன்றுமே எரிச்சிடுவாங்க. அப்புறம் அது என்ன யூஸ் சொல்லுங்கள்? பாடிக்கு வேல்யூவே இல்லை, ஆத்மாவுக்கு தான் வேல்யூன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆத்மா தான் பண்ணுறது, எல்லாம் செய்கிறது, பண்ணுறது, நினைக்கிறது எல்லாமே அவங்க ஆத்மா தான் சொல்கிறாங்க. அதாவது 2 புறத்துக்கு அடுப்பு ஆத்மா இங்கே இருக்காங்க. இந்த ஆத்மாவை பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. பகவான் உங்களை கருணை புரிவார், உங்களுடைய கவலை கஷ்டங்கள் எல்லாம் அவர் தீர்ப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறது 100% ட்ரூத்துங்க. அது 100% நான் நம்புகிறேங்க. ஆன்மீகம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இந்த உலகமே இல்லை. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லேயும் நம்மளுடைய அமைப்பு இருக்குது. எல்லாரும் இங்கே வராங்களே பாருங்கள். இங்கே எல்லாரும் வராங்க, நம்பிக்கை எல்லாமே வராங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதையே வராங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைங்க, பல கடவுள்கள் கிடையாதுங்க, ஒரு கடவுள் தான். அது பிரம்மகம் அவங்க சொல்கிறது 100% அது ட்ரூத். அதை ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஆன்மீகம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே கொடுக்கறது. ஆன்மீகம் தான். பாரத நாடே ஆன்மீக நாடு தாங்க. அது எல்லாருமே நம்ம ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும். அது பிரம்மகுமாரியோடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது பாருங்கள். அது வேல்யூவே கிடையாதுங்க, அதுக்கு அவ்வளோங்க. அதனால் அவங்க எல்லோரும் ரொம்ப நன்னா இருக்கணும்னு அந்த பகவானை தான் நான் வேண்டிக்கிறேன். இப்போ மேலும் நிறைய அவங்க சேவை செய்யணும். இந்த ஆன்மீகத்தை இந்த வரப்போகிற ஜெனரேஷனுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னால் முடிஞ்ச அளவு நானும் செஞ்சிட்ருப்பேன் இந்த ஆன்மீகத்தை பற்றி. ஆன்மீகம் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, இல்லை ஃபேமிலிக்கும் சரி, ஆன்மீகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பிரதர், செல்வம் இருந்தால் வாழ்க்கையில் மன நிறைவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பிரதர்? அதாவது வெல்த்துங்கிறது இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், நாட் தி ஒன்லி ஃபேக்டர். வெல்த்து முக்கியம், பணம் முக்கியம், நம்மளுடைய சந்தோஷம் முக்கியம். சந்தோஷம் இருந்தால் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். சந்தோஷம் இருந்தால் பணம் இல்லாமல் எங்கேயுமே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. பணமும் வேணும், ஆனால் பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷம் வராது. சந்தோஷத்துக்கு பணமும் முறையாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் பணத்தை வச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. எவ்வளோ வியாதிகள்லாம் வந்துடுது, சுகருங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். அவனால் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது, நல்லபடியாக இருக்க முடியாது. பணத்தை வச்சு ஸ்வீட்டை வாங்கி வச்சு என்ன பண்ண முடியும்? பணத்தை சாப்பிட முடியுமா? பணம் ஆனால் வேணும். ஆனால் பணத்தை நல்ல விதமாக சம்பாதிக்கணும், அதை நல்ல முறையில் செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம். நடுப்புற சில பேர் சொன்னாங்க, வெங்கடாஜலபதிக்கு போய் நீ போய் வைரத்தட்டுலாம் வைர ஒட்டியானெல்லாம் வாங்குறியே, அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் ஏதாவது கோயில் கட்டலாம், அது கட்டலாம், வேறு ஏதாவது சத்திரங்கள்னா ஏழைகளுக்கு சாப்பாடு போடலாங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் பகவான் இல்லைன்னா இந்த ஒன்றுமே இல்லைங்க, இந்த நாடே இல்லைங்களே, எதுவுமே இல்லையே, மனுஷங்களே இல்லைங்களே. அவர் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டாலும் நம்ம வாழ்க்கை இருக்குது. இந்த சந்தோஷங்கிறது வாழ்க்கைங்கிறது கொடுத்ததே அவர் தானே. அதனால் அவருக்கு நம்ம அவர் கடன் நன்றி கடன் மறக்கக்கூடாது. மறுபடியும் நான் ஆன்மீகத்துக்கே வந்துட்டு, இந்த ஆன்மீகத்தினால தான் நம்ம எல்லாத்தையும் அடைய முடியுமே. ஆன்மீகம் இருந்தால் தான் நம்ம பொருள் செலுத்தை காப்பாற்ற முடியும். சம்பாதிக்கிறது சுலபம், ஆனால் சம்பாதிக்க சுலபங்கிறது சொல்கிற படிப்பு வேணும். இதுக்கு இந்த படிப்புக்கு மறுபடியும் எங்கேயும் செல்வம் தான் வேணும். செல்வம் இருந்தாலும் படிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இது. அதனால் செல்வம் வேணும், ஆனால் அது மட்டுமே போகாது. மற்றபடி இந்த பிரம்மகுமார் மறுபடியும் சொல்கிற மாதிரி மற்றவங்களோட எல்லா இதுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வந்தால் செல்வத்தை நம்ம செல்வத்தை வச்சு காப்பாற்ற முடியும். அதை நல்ல வழிக்கு பயன்படுத்த முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பிரதர், ஒற்றுமை நிறைந்த சமுதாயத்தை கொண்டு வர என்ன செய்யணும் பிரதர்? அதாங்க, இந்த மதங்கள்லாம் இல்லைங்க, எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. பிரம்மகுமாரி இயக்கம் நம்ம இந்தியாவில் இருக்குது, அங்கங்கே இருக்குது. இப்போ மெட்ராஸ்லேயே ஒரு 3 சென்டர் இருக்குது. நம்ம பாப்புலேஷனுக்கு 300 சென்டர் வேணுங்க, இல்லைன்னா 3000 சென்டர் வேணும். அந்த மாதிரி 30 சென்டர் போகாதுங்க. இதை நான் இந்த பிரம்மகுமாரியோடைய இயக்கத்தினுடைய இதை நம்ம இந்த சொற்பொழிவெல்லாம் நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராம வில்லேஜுக்கெல்லாம் போய் அது அவங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாம் மாறிடுது. இந்த மாதிரி எல்லா வில்லேஜஸும் எல்லாம் இங்கே சென்னைக்கு பாம்பேக்கு பாம்பேலேருந்து எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இருக்கிறவங்களாம் இல்லிட்ரேட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல அவங்க கண்ணை திறக்கணும். நம்ம ஊராக போய் அவங்களுக்கு எல்லாம் அங்கே கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு இதை பற்றி நல்லது சொல்லி அவங்கள திருத்தினா தாங்க அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும், அறியாமையால் இருட்டில் இருக்காங்க. அவங்கள பிரம்மகுமாரி இயக்கம் தான் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இவ்வளோ ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும்
அவங்க வந்து இன்னும் மேலே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது மீடியாலெலாம் கூட அவங்க நிறைய சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆசை இதில் பண்ணணுன்ட்டு. ஒரு டிவியில் இங்கே இன்டர்வியூ பண்ணுற மாதிரி மீடியாவில் ஒரு நிறைய மெசேஜஸ்லாம் நிறைய கொடுக்கணுங்க. மற்ற சேனல்ஸ்லேயும் நிறைய போகணும். ஏன்னா ஜனங்கள்லாம் இந்த டிவிலாம் பார்த்து அந்த சினிமா இனிமாலாம் பார்த்து கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் அவங்களுக்கு நம்ம வந்து பயன்பெற முடியும் செஞ்சாக்க டெஃபினட்டாக அவங்களாம் திருந்துவாங்க. நம்ம நிறைவாக ஆன்மீகத்தை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாம் பகவானை நம்பி இதெல்லாம் சுபீட்சமாக நம்மளால் இருக்க முடியல. எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிரதர், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய சிறப்பான அனுபவங்களை நேர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து கூறினார்கள். வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தார்கள். அதாவது நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கை மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை பற்றி சிறப்பாக எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.